ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இண்டஸ் வேலி ஷாப்பிங் ஹால். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இண்டஸ் வேலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹியூஜ் வெரைட்டி வச்சுருக்காங்க. கேஸ்ட் அயர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல், கடாய், பேனு, அந்த மாதிரி கிரில்லு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான பாட்டம் வச்சு உங்களுக்கு பல வெரைட்டிஸ் கடாய், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேனு, லிட்டு வச்சது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஹியூஜ் ப்ராடக்ட்ஸு குவாலிட்டியாக உங்களுக்கு கேஸ்ட் அயர்ன்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வாங்கணும்னு நினச்சிங்களா, பிராண்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இண்டஸ் வேலி அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட். இது சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து சர்வ் வேறு தான் வச்சிருப்போம், அதாவது சமைச்சிட்டு அதை ஊற்றி சர்வ் பண்ணுற ஒரு விதமாக தான் வச்சிருப்போம். பட் ஆனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இவங்க வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான பாட்டம் இருக்கும். அதாவது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது வெளியில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர், உள்ள ஒரு அலுமினியம் லேயர், அதுக்கப்புறம் குக்கிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயர். இது மாதிரி 3 லேயர் இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கவே பிடிக்காது, பயங்கர ஹெவியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக நம்ம கடையில் வாங்குற லோக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸும் கொஞ்சம் தக்கையாக இருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி ஸ்லோவில் தான் வச்சிருப்போம், அதுக்குள்ளே அடி பிடிச்சிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இதில் கிடையாது. இந்த ஐட்டம் எப்படி இருக்குதுன்றது ஓப்பன் பண்ணி பாப்பா. அந்த ஹெவினஸ் தெரியுது பாருங்க. உள்ள இருக்கிற லேயரு, வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லேயரு, அது ரெண்டும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச்சு ஒரு கடாய். இது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த புடி இதுவாக வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு லெட்டு. இது என்ன ஒரு 2-in-1 பர்பஸ்னா, இது நம்ம குக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஐட்டம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் அயர்ன்ல நிறைய பேருக்கு கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். அதுதான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் வந்திருக்கு இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து ரெண்டுமே கிரிப்புக்காக. இதில் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாய் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கிரேவி டைப், நான் சொன்ன மாதிரி சாசஸ் ஏதாவது செய்கிறோம், இல்லை கிரேவிஸே நம்ம செய்கிறோம்னா இது அழகாக இப்படி போர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷில் இருக்குது பார்த்தீங்களா. இது சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ்ன்றது ஒரு கேட்டகரி. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிளெயினான கேஸ்ட் அயர்னும் இருக்கு, சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ்ல இருக்கிற கேஸ்ட் அயர்னும் இருக்கு. அதுக்கு என்ன வித்தியாசம்னா, உங்களுக்கு பிளெயினான கேஸ்ட் அயர்ன்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரஃப்னஸ் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரஃப்னஸ், இது வந்து நேச்சுரலா இருக்கிற அந்த ஒரு ரஃப்னஸ் இருக்கும். சூப்பர் ஸ்மூத் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கிரைண்ட் பண்ணி அவங்க வந்து சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. சூப்பர் ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும்போது உங்களுக்கு அந்த டஃப்னஸ் இருக்காது குக்கிங்ல. ஸோ அதுதான். பட் ஸ்டில் இந்த கேஸ்ட் அயர்ன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நான் ஸ்டிக்னஸ் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் அடிஷ்னல் ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. இது சூப்பரான 10 இன்ச்சுக்கும் மேல இருக்கிற தோசை தவா தான் இது. நல்ல பெரிய சைஸ், 2 ஹேண்டில் வச்சது. இது பாத்தீங்கன்னா ஒரு ஷைன் உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரீ சீசன்னா என்னன்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து கடையில் வந்து தண்டவாள கல்லுலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் வந்து அதை ரசம் திப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அதை பழகிறதுக்கு, ஷிங்க்லேயே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரெடி டு குக். உங்களுக்கு எந்த வித பழகணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்கிற ஐட்டம்ஸு ஒட்டவே ஒட்டாது. நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சமைச்சே காமிச்சிருக்கிறேன். ஸோ தோசைலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாமல் சூப்பராக வரும், கிறிஸ்பியாக. கேஸ்ட் அயர்னோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான தோசை வேணும்னா கேஸ்ட் அயர்னில் சூப்பராக வரும் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா நார்மலாக ஒரு அரை கரண்டி மாவை ஊற்றிட்டு நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த மாதிரி தோசைகள் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. ஸோ கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா, யூ கேன் ஸ்டார்ட் வித் தோசைகள். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கேஸ்ட் அயர்ன் ரேஞ்சிலேயே ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கான ஐட்டம்ஸ். நிறைய பேர் விரும்புறது வந்து ஸ்பெஷலி கம்பேரிங் டு அதர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தோசைக்கல் வந்து மோஸ்ட் ரெக்கமெண்டட்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னடா இது அடுத்து ஏதாவது ஒரு ஐட்டம் காட்ட போகிற பார்த்தா சர்விங் பிளேட் மாதிரி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா. ஆக்சுவலி இந்த ஹோட்டல்ஸ்ல ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்டாங்குலா பெரிய ஒரு தோசைகள் மாதிரி இருக்கும். அதுல வந்து முறத்தெல்லாம் தொடப்பத்தெல்லாம் வச்சு தோசை சுடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தோசைகள் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது தோசை மட்டும் கிடையாது, உங்களுக்கு சப்பாத்தி, ஆம்லெட்ஸ், இல்ல அட் அ டைம் உங்களுக்கு 4 தோசை உங்களுக்கு சுடணும் ஊத்தப்பம் மாதிரி ஸ்பேஸ் விட்டு எனக்கு வந்து ஒரே ரவுண்டு கல்ல சுட்டா உங்களுக்கு வந்து ஒட்டிக்குது அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க இது வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அயர்ன் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா காரணம் பாத்தீங்கன்னா இது வந்து ஷீட் அயர்ன். இந்த தோசைகள் பாத்தீங்கன்னா ஷீட் அயர்ன்ல கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் காஸ்ட் அயர்னுக்கும் ஷீட் அயர்னுக்கும் பாத்தீங்கன்னா, ஷீட் அயர்ன் வந்து அயர்ன் ஷீட்ல செய்யக்கூடியது, அதாவது அயர்ன் ஷீட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம். இது வந்து காஸ்ட் அயர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயனை மெல்ட் பண்ணி அதை மோல்டுல ஊத்தி அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து எதுக்கு கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேரால பார்த்தீங்கன்னா ஹெவியான குக்கிங் பாத்திரம்லாம் லிஃப்ட் பண்ணுறது கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரல, மாடரேட்டாக இருக்கும். உங்களுக்கு டெய்லி யூசேஜுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஷேப்டு தோசைக்கல். ஸோ சூப்பராக தின் அண்ட் கிறிஸ்பியாக நீங்கள் தோசைலாம் செஞ்சு அப்படியே உருட்டி இல்லைன்னா கோன் மாதிரி செஞ்சு அந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்லாம் சூப்பராக செய்யலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன்டு ஒன்று தான். ஸோ அது அந்த ஆயில் அப்ளிகேஷன்லாம் தெரியுது பாருங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து உங்களுக்கு காட்ட போற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு ஐட்டம். இது வந்து தோசை கல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுறது தோசைகள் தான். ஆனா அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு அந்த தோசைகளை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு அந்த தோசையை சுட முடியாது. காரணம் அந்த ஃபிஷ்ஷோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இறங்கியிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் டே ஒருவேளை ஒரு புதன்கிழமை நம்ம வந்து நான்வெஜ் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, வியாழக்கிழமை அந்த கல்லை யூஸ் பண்ண முடியாது, ஈவன் தோ அதை தேய்ச்சாலுமே. ஸோ அந்த மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் தோசைகளையே எல்லாத்துக்கும் பயன்படுத்தாம இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்க தனியா ஒரு பேன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த ஸ்கில்லெட்ல இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டான சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் திருப்பி போடும்போது கஷ்டமா இருக்கும், அந்த தோல்லாம் ஒட்டிக்கும். ஆனா இந்த பேன்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே கிடையாது. இது ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்குன்னே, அதுவும் அந்த பெரிய பெரிய ஃபிஷ், அந்த பெரிய வஞ்சர மீன்லாம் செய்யறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இதோட சர்ஃபேஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ரோஸ்டி கிறிஸ்பியா வர்றதுக்காக கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதோட சைஸும் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு 2 ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு கச்சிதமா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட். ஸோ ஃபிஷ் ஃப்ரை நிறைய சாப்பிட்றீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து உங்களோட மஸ்ட் பைல இருக்கணும். சூப்பரான ஒரு நியூ லான்ச் இன் இண்டஸ் வேலி பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் ஓக் தான். ஸோ சூப்பரா உங்க வீட்டில் வந்து நூடுல்ஸ் செய்ய போறீங்க. கடையிலேயே ஃபாஸ்ட் ஃபுட்ல எடுத்துக்கோங்களேன், இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிருப்பாங்க. சூப்பரா ஒரு லிட் வச்சிருக்காங்க. இதுல சிலிகான் கிரிப் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அந்த ஹீட் வந்து கையில படாது. ஸோ இது வந்து கழண்டி வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா இதோடய பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி ஒரு ஹேண்டில், இந்த கிரிப்பும் இதோடய சேர்ந்த மாதிரி இருக்கு. ஷீட் அயன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இது நான்ஸ்டிக் கிடையாது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான்ஸ்டிக்ல நான் பார்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஷீட் அயன்ல இருக்கிற சூப்பரான ஒரு சைனீஸ் ஐட்டம்ஸ். ஈவன் நீங்க சைனீஸ் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இல்லை ஏதாவது நீங்க இது வந்து மல்டி பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், செஞ்சுட்டு அதை பற்றி வேற எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குது. நல்லா ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தாராளமா இதுல குக் பண்ணி நீங்க வந்து சூப்பரா சமைக்கலாம். ஸோ இந்த மல்டி பாட் பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு தான் ஒரு ஐட்டம், ஆனா உள்ள இருக்கிறது பல ரூபங்கள். என்னன்னா இந்த மல்டி கடாயில பார்த்தீங்கன்னா நீங்க இட்லி செய்யலாம், இடியாப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், மோமோஸ் செய்யலாம், வேற என்ன இந்த கடலை மாவுல செய்வாங்க தோக்லான்னு அந்த டிஷ் செய்யலாம், வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் இருந்தால் செய்யலாம். இப்போ யாராவது வந்து ஒரு மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கிஃப்ட் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐட்டம். ஏன்னா இந்த ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சன்ல வந்து இருந்தால் போதும், நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் அவங்க செஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி இல்லை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் கம்ஸ் பேஸ். ஓகேங்களா, பேஸோட உங்களுக்கு இட்லி தட்டு வருது. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது, கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு 1 2 3 4 5 6 7 இதுல 7 தட்டு இருக்கிற ஒரு தட்டு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா லிட் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா. அதுக்கப்புறம் இதுல 1 2 3 4 5 7 ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 7 + 7 14 இட்லிஸ் உங்களுக்கு வந்து செய்யலாம்.
ஸோ சூப்பராக ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஐ திங்க் பெரிய சைஸ் தான், பெரிய சைஸ் தாங்கனால இவ்வளோ பெரிய இட்லி செய்யலாம். இதில் சூப்பராக பெரிய பெரிய இட்லி செய்யலாம். ஸோ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு உங்களுக்கு தாராளமாக ஒரே செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இட்லிஸ் வந்து சரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில் நீங்கள் இவ்வளோ இட்லி, எனக்கு 14 இட்லி வேணாம். ஆக்சுவலி 14 இட்லின்றது மோர் தென் 4 பேரோட அதிகமான குவான்டிட்டி பீப்புள் சாப்பிட்றது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இட்லி போதும், நாங்களாம் 2 இட்லியும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட சின்ன சைஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட மினியேச்சர் வெர்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா இட்லியோட தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இட்லி உங்களுக்கு ஊற்றுற மாதிரி வரும். ஆனால் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இடியாப்பம் பண்ணுறது அது எல்லாமே இதில் வரும். ஸோ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 14 இட்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இது பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற ஒரு ட்ரே. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், இடியாப்பம் போட்டுக்கலாம், ஸ்டீம் பண்ணுற என்ன ஐட்டம் வேணாலும் இதில் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கோஸ் இன்சைட் திஸ், இந்த பாத்திரத்தில் அழகாக இதை போய் உட்காந்துருது பார்த்தீங்களா. ஸோ இதோட இப்போ ஒருத்தர் வந்து வீட்டில் இடியாப்பம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் அழகாக ஒரு ரவுண்டாக ஒரு 4-5 இடியாப்பம் கூட குட்டி குட்டியாக போட்டுட்டு, ஒருத்தர் இட்லி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இந்த இட்லி போட்டு அழகாக லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அட் த சேம் டைம் உங்களுக்கு இட்லியும் ரெடி ஆகிடும், இடியாப்பமும் ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு 2 கேஸ்லாம் ஆன் பண்ண தேவையில்லை. இதுல என்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டீமிங் பிளேட்ஸ். ஸோ இதுலயும் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணிக்கலாம், மோமோஸ் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ற எந்த விஷயம்னாலும், ஈவன் சிக்கன் ஸ்டீம் பண்ணி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம். ஸோ ஸ்டீம் பண்ற எது வேணாலும் பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு நார்மலா ஒரு இட்லி குண்டா அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது பதிலாக இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்பவே கேஸ் சேவிங் மெயினாக சொல்ல போனால். ஸோ அட் சேம் டைம் உங்களுக்கு 2 ரெசிபிஸ் ஒரே பாட்டில் செஞ்சிடலாம். ஸோ நான் வாங்கின ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் வருது. என்னன்னா இந்த பெரிய சைஸ் தோசைக்கல்லுக்கு உங்களுக்கு இந்த உடன் லேடல் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது அழகாக இது யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது நீங்கள் என்ன கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணி தோசை எடுக்கலாம். இது வந்து பியூரான கேஸ்ட் அயர்ன்றதுனால ரொம்பவே ஒரு ரகட் சர்ஃபேஸ், அப்படி இப்படின்றதுக்குள்ளெல்லாம் ஒரு ஸ்க்ராட்சும் அதில் விழாது. அதுக்கப்புறம் இந்த சூப்பர் ஸ்மூத் ஸ்கில்லட்டுக்கு சூப்பரான இந்த தடுக்கா பேன், அதாவது தாளிக்கிற கரண்டி சரிங்களா. சூப்பராக இதில் ஒரு ஹேண்டில் வச்சு, உட்டன் ஹேண்டில் வச்சு சூப்பராக ஷீட் அயனில் செம்ம ஹெவியான ஒரு தாளிக்கிற கரண்டி இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி ப்ராடக்ட் ரேஞ்சோட கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் அயர்ன்ல நீங்க தோசை கல், ஸ்கில்லட்டு, கடாய் தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பனியார சட்டி இருக்கு, ஆப்ப சட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன்ல கிரில் பேன் வச்சிருக்காங்க, இந்த சிக்கன் அதெல்லாம் கிரில் பண்ணிக்கிறதுக்கு, ஃபிஷ் கிரில் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தடுக்கா பேன் இருக்கு. அப்புறம் டச் அவன் சொல்லிட்டு இந்த பெரிய சைஸ் ஹெவியா இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அவன் வச்சிருக்காங்க, பெரிய பாத்திரம். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நிறைய வந்து காம்போ ஆஃபர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கில்லட்டு, கடாய், தோசைகள் 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா காம்போலையும் இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அந்த பிரைஸ் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மெயினா உங்ககிட்ட குக்கர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு, பேன் இருக்கு, உங்களுக்கு பிரியாணி பாட்ஸ் இருக்கு, புட்டுக்குழா இருக்கு, பால் குக்கர் இருக்கு, சாஸ் பேனு, கடாயி, இப்போ நான் காமிச்ச மல்டி பாட், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. நான் எப்போ இண்டஸ் வேலியோட ஷாப்பிங் ஹால் போட்டாலுமே எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்குற இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரைஸியா இருக்கு அப்படின்றத எப்பவுமே கேட்பீங்க. நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஐட்டம் வந்து பிராண்டா நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டி அதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, அதோட அந்த ஒரு ஃபினிஷிங்னு சொல்லுவாங்க, அதோட குவாலிட்டி, அதோட யூசேஜ், நம்ம அதை யூஸ் பண்ணும்போது இருக்கிற அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பண்ணியிருக்கிற சீசனிங். ஓகேங்களா, நிறைய நீங்க வந்து அவுட் சைட்ல இருக்கிற அந்த ஃபேக்டரியில செய்யற அந்த கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸை வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரோட் சைட்ல இப்போ நிறைய கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் விற்குது. கேஸ்ட் அயர்ன் சொல்ல முடியாது, ஷீட் அயர்ன் நிறைய விற்குது. சீசனிங் பண்ணதும் விற்கிறாங்க, பண்ணாததும் விற்கிறாங்க. ஓகேங்களா, சீசனிங் பண்ணாதது நீங்க வாங்கினீங்கன்னா அதை சீசனிங் பண்றதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். வாங்கி அப்படியே தான் வச்சிருக்கணும், அதை பழகி 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 அதை நல்லா ஹீட் பண்ணி. அது இல்லாம இன்னொன்று, சீசனிங் பண்ண ஐட்டம்ஸ் நீங்க ரோட் சைட்ல வாங்கும் போது அவங்க வந்து அதுல பண்ற சீசனிங் யூஸ் பண்ற ஆயில் பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ண முடியாத சில ஆயில்லாம் வந்து ட்ராஷ் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா. ஈவன் அந்த க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணி சீசனிங் பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால வென் யூ ஸ்டிக் ஆன் டு எ பிராண்டு, அவங்க பார்த்தீங்கன்னா பியூரான வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து சீசனிங் பண்ணுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் இவங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த யூசேஜ் கைடும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஈவன் பிராண்டடாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே, ஈவன் பிராண்டடாக ஒரு ட்ரெஸ் வாங்கினாலுமே இது ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது லைஃப் வரும். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும்போதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் சரி கேஸ்ட் அயனுக்கும் சரி பிஃபோர் என்ன நோட்ஸ் ஃபார் குக்கிங் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் எப்படி அதை நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து அதை மெயின்டைன் பண்ண போறீங்க அதுக்கு சிம்பிளாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன புக்லெட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதன்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கேஸ்ட் அயன் ஆகட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆகட்டும் இது வந்து ரொம்ப லைஃப் லாங் வரக்கூடிய விஷயம். இண்டஸ் வேலி ஐட்டம்ஸை ப்ரைஸின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ப்ரைஸை வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இல்லைனா லோக்கல் மேனுஃபேக்சரோட கம்பேர் பண்ணாமல் பிராண்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாக்கின்ஸ், மேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து டாப் நாச் பிராண்ட்ஸ்லாம் இதே கேஸ்ட் அயன் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது இண்டஸ் வேலியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே கம்மி தான். சரி, ஓகே, இவங்க கிட்ட வந்து என்ன டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் டிஸ்கவுண்ட் எதிர்பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே பயப்பட வேணாம். அந்த ப்ரைஸோட உங்களுக்கு 40% ஆட் ஆகும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே குறையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திவ்யா S12 அப்படின்ற கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 40% இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திவ்யா S12 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 40% + 12% அப்படின்ற ஆஃபர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். பிராண்டடான குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து உங்கள் கிச்சனை வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை லைஃப் லாங் வந்து வரணும் நான் அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா கேஸ்ட் அயன் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் கிச்சனில் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஞ்ச், உங்களுக்கு லோ ரேஞ்ச், மிட் ரேஞ்ச், ஹை ரேஞ்சில் நிறைய ரேஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் குக்கிங் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ இதில் நான் காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.